உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். You are the best olive oil. இப்ப அந்த ஆலிவ் ட்ரீ என்ன சொல்லுது பாருங்க. What does it say? How can I leave my fatness and come unto be your king? The world might call you, come, we'll give you all these things. Come and be the king. Come and be the first. But God says, நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்? ஒரு ஒலிவ மரமா ஒன்று வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் தன் அழைப்பையும் தரிசனத்தையும் இழந்து போகாம கர்த்தர் என்னை அழைத்திருப்பதற்கு காரணம் இந்த உலகத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. The Lord has called me, bring the light. Amen. In the darkness, இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து வெளிச்சத்தை ஏற்றுகிற ஒரு நல்ல எண்ணெயா கர்த்தர் என்னை மாற்றுவதற்கு அழைத்திருக்கிறாரே. அந்த அழைப்பை விட்டு நான் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? Hallelujah. God wants us to be that olive tree today. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The Lord is speaking to us today. Amen. ஆண்டவர் ஒருவேளை we might have gone away from the calling of the Lord, but God wants to bring us back to the love of Christ today. He wants to bring us back to the former love. Amen. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உன்னை ஒலிவ மரமா தாவீது சொல்றான் இல்லையா? சங்கீதம் 67 தெரியல 67 தான் நினைக்கிறேன். படிச்சு பார்த்தீங்கன்னா 67 அதுல நானும் கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரமாக நாட்டப்பட்டிருக்கிறேன். I've been planted. God himself planted you in the house of God. Do you believe that? Amen. ஆண்டவரே உங்களை பிளான் பண்ணி இருக்கிறார். ஆமென். அந்த பச்சையான ஒலிவ மரமா உங்களை ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் பயன்படுவதற்கு, கனி கொடுப்பதற்கு, நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்குள்ள அந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். Now when people look at outside, they can only see the tree, but God can see the anointing inside of you. God can see the oil inside of you. Amen. அப்ப நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே என்ன ஒளிவ மரமா நீங்க வளர்த்திருக்கிறீங்க. நான் ஒரு நாள் இதை விட்டு நான் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, glory to the Lamb of God, glory to the Lamb of God. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Amen. Amen. Hallelujah. Thank you Lord. Praise you Father. Hallelujah. 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 ஒலிவ மரமாக ராஜா எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. தேவர்களும் மனிதர்களும் ராஜா புகழுகிற கர்த்தாவே ஒலிவ மரத்தின் கொடுமையை ராஜா எங்களுக்கு இருக்கிற நல்ல கிரியைகளை நாங்கள் விட்டு ராஜா தேவனுக்கு விரோதமாக நாங்கள் ஒரு நாளும் செல்லாதபடி ராஜா கர்த்தாவே என் தேவனுக்காக நாங்கள் உண்மையும் உத்தமமாக எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவித நன்மைகளும் என் தேவனுக்கு மட்டுமே பயன்பட கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ராஜசனி எப்படி சொன்னதோ ராஜா கர்த்தாவே அதனுடைய கர்த்தாவே மதுரத்தை விட்டு வராதபடி ராஜா கர்த்தாவே எப்படி கர்த்தாவே என் தேவனுக்காக நிற்கிறதோ ராஜா கர்த்தாவே அத்திமரம் அதனுடைய மதுரத்தை விட்டு வராதபடி எப்படி என் தேவனுக்காக நிற்கிறதோ அதுபோல ராஜா கர்த்தாவே நாங்கள் ஒருபொழுதும் ராஜா எங்களிடத்திலே என் தேவன் கொடுத்த மகிமைகளை என் தேவன் கொடுத்த நல்ல குணங்களை நாங்கள் ஒருபொழுதும் விட்டு விடாதபடிக்கு என் தேவனுக்காக நாங்கள் ராஜா எப்போதும் நினைத்து நிற்க ராஜா கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஒவ்வொருவரையும் ராஜா கர்த்தாவே உயர்வின் கையில் இருக்கிற களிமண்ணாக என் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ராஜா கர்த்தாவே உனக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. என் தேவன் வரும்பொழுது ராஜா நாங்கள் ராஜா கர்த்தாவே புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் ராஜா கர்த்தாவே நாங்கள் தயாராக நிற்க எங்களோடு ஒரு கூட்ட ஜனங்களை தேவனுக்காக ராஜா கர்த்தாவே காத்திருக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகிறீர்கள். அதற்காக ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 எல்லா சேஷங்களும் ஆண்டவரே கர்த்தரே அப்படி மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Today is the day Lord you have reminded us Lord why you have called us. ஆண்டவரே அழைத்ததன் அழைப்பை நீர் அங்க மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப கொடுக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு விடாதபடியான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்படி பிள்ளைகளை நல்ல ஒலிவ மரமாய் கர்த்தரை மாற்றுகிறீர்கள். ஆமென். when God says blessing word ஆண்டவர் சொல்லும்போது எதை தான் குறிப்பிடுறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாக செழிப்பான். எப்படியா? மனைவி வீட்டோரம் கனி தரும் திராட்சைகள், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மரக்கன்றுகள். ஒலிவ மரத்தை சொல்றாரு. பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்க. நம்முடைய காலிங்க உணர்ந்தோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒலிவ மரக்கன்றுகளை போல மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. God will make our young people knowing him. அவர் அறிந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாத்திறார். அந்த ஒலிவ மரம் ஒரு நாளும் தன் கொழுமையை விட்டு விடக்கூடாது. உன் பரிசுத்தத்தை, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. எதுக்காக? பக்கத்தில் சொல்லுங்க, எதுக்காக? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வல்லமை, வரங்கள், ஆமென், தாளந்துகள், ஆமென், கிருபைகள், தயவுகளை எதுக்காக விட்டுறாதீங்க. எதுக்காக? நிறைய மரங்கள்லாம் வந்து கூப்பிடுவாங்க. ஆமென். வந்து நீ எங்களுக்கு என்ன ராஜாவா இருக்க நீங்க சொன்னோம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமையான அபிஷேகத்தையும் அவருடைய கிருபைகளை நாங்க எதுக்காக என்ன பண்ண மாட்டோம்? விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமென். அநித்தியமான காரியங்களுக்காக நித்திய மகிமையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? இழந்து போக மாட்டோம் என்கிற அந்த ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். We must have that kind of a determination in our life that I will not be swayed. I will not be, I will not give myself the things of the world. உலகத்தின் காரியங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன அர்ப்பணிக்க மாட்டேன் என்கிற அந்த ஒரு இருதயம் நமக்குள்ள எப்பவும் இருந்ததுன்னா நம்மளை நல்ல ஒலிவ மரங்களை கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? பிள்ளைகளை ஒலிவ மரக்கன்றுகளை போல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்ப கடைசியா என்ன சொல்லுது பாருங்க, அந்த மரங்கள் எல்லாம் போயிடுச்சு. எங்க போயிட்டு என்னது இங்கிலீஷ் போட்டு பிராபல் தான் போட்டு பிராபல் பிராபல் முச்செடிக்கு போய் எங்க? That's exactly what happens, isn't it? முச்செடி நிறைய இந்த உலகத்துல முச்செடிங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது சொல்லுது ஏன் நிழல வந்து, ஆனா அதுக்கு என்ன இல்லை, நிழலும் இல்லை, இது ஷேடோ இல்லை, ஷேடோவும் எதுவுமே இல்லை. அதுதான் யாரா பிசினஸ். அவன் கூப்பிடுறான், வந்து ஏன் நிழல வந்து அவன்கிட்ட என்ன இல்லை, நிழல் இல்லை. அவன் சொல்றான், அவன் எப்படி அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போலதான். அவன் சிங்கம் கிடையாது, அவன் யாரும் போல அப்படின்னா கவுண்டர் விட்டான், டூப்ளிகேட். இன்னைக்கு நிறைய நம்ம ஆளுங்க டூப்ளிகேட்டை பார்த்தா நம்ம போறது சரி. உண்மையான ஆண்டவர்கிட்ட நம்ம வர்றதுக்கு என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். டூப்ளிகேட் சொல்லுது பாருங்க, ஏன் நேரில் வந்து உனக்கு நேரம் கிடையாது, இலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது குத்துறதுக்கு தான் இருக்குது. என்னத்துக்கு இருக்குது? குத்துவதற்கு தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கணும், நம்ம எதுக்கு கீழே இருக்கணும் பார்க்கணும். ஆமென். மக்களுக்கு கீழே இருக்கிறோமோ இல்லை, நம்முடைய பரம தகப்பனாகிய இந்த அருமையான நிழல்ல நம்ம இருக்கிறோம். ரூத் 2:12 சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகள் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். யார் நிழல்ல இருக்கிற நம்ம? ஆமென். அந்த முச்செடி எதை குறிக்கிறதுனா பிசாசை குறிக்கிறது. ஆமென். It represents Satan. Are we under Satan or are we under God? ஆண்டவருக்கு கீழே நம்ம இருந்தோம்னா உண்மையான நிழல். ஆமென். Song of Solomon 2ல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வலதுக்கு அவர் நிழலிலே வந்து அடைவேன், அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்றார். அப்ப நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு முட்கள் நிறைய கூப்பிடுகிறது, வந்து என் நிழலிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, என்னவா என்னுடைய நிழலிலே வந்து
ஆமென். அப்படின்னு என்ன சொல்லுது? ஏன் நேர்ல வந்து இரு. அப்படி நீங்க இல்லைன்னா இந்த முச்செடியில இருந்து அக்கினி புறப்பட்டு என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? பர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்போ என்ன சொல்லுது பாருங்க, நான் எழுப்பி எல்லாரும் நான் என்ன பண்ணிடுவேன்? என் நேரலுக்குள்ள நீங்க வரலைங்கன்னா இன்னைக்கு பிசாசு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறான். என்னது? என் நேரலுக்கு வந்துடு, உனக்கு நான் எல்லாம் கொடுப்பேன். என் நேரலுக்கு வந்துட்டு யூ வில் ஃபைண்ட் தி சர்வீஸ். ஆனா அவன் நேரில் வந்தாதான் தெரியும் அவன் எப்படி இருக்கான். நேரலா இல்லை, முள்ளா இருக்கிறான். ஆமென். ட்ராப், பிசாசு ட்ராப் பண்றான் இன்னைக்கு நிறைய பேர். அப்படி வந்தவங்களை என்ன பண்றான்? அக்னியினால அவன் என்ன பண்றான்? சுட்டெரிக்கிறான். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த விட்டு நாங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆமென். முச்செடி கிட்ட போய் அந்த மரங்கள் கேட்ட பொழுது முச்செடி சொல்லிச்சு, அது ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க ஆரம்பிச்சு. யார் தெரியுமா? அவன் பொய்யனும் பொய்க்கு இதான் தகப்பனுமா இருக்கான். ஆமென். பிசாசு எப்பவுமே எதிராக பண்ணுவான், உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் தான் கொடுப்பான். ஆசீர்வாதம் வர்றது போல இருக்கும், ஆனா அது ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். அவன் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப அவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்ன இருக்கும்? அந்த நேரில் ஆசீர்வாதம் முள்ள வந்து குத்தும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவ பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்ற விரும்புகிறார்? நல்ல அருமையான அத்தி மரமா, திராட்சை செடியா, அப்புறம் ஆலிவ் ட்ரீயா, ஒலிவ மரமா கர்த்தர் மாத்துறாரு. நம்ம எங்க போயிடக்கூடாது? முட்களுக்கு கீழே போயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? We must not go under the bramble tree. அந்த முட்களுக்கு கீழே போயிட்டோம்னா நமக்கு என்ன உண்டு? எப்பவும் முள்ளாதான் குத்திட்டே இருக்காது. ஆமென். சமாதானம் இருக்காது. கர்த்தரை விட்டு போறவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்க? துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆண்டவரை விட்டு போறவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தரை விட்டு இன்னைக்கு போறதுக்கு ரொம்ப நம்ம துடிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்தாதான் நமக்கு எல்லாமே. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஜீரோ. ஆமென். எவ்வளவு ஜீரோ போட்டாலும் அது வேல்யூ கிடையாது. ஆனா முன்னாடி ஒண்ணு போட்டாதான் பெரிய வேல்யூ. அந்த ஒண்ணுதான் இயேசு. ஆமென். அந்த ஒண்ணுதான் இயேசு. ஆண்டவர் கூட இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாம். இல்லைன்னா எல்லாமே முள்ளுதான் நம்ம வாழ்க்கை. ஆனா கூப்பிடுறது எப்படி கூப்பிடும்? ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறோமா? இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு பெரிய ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். நீ கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? நம்மள கர்த்தர் மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்ப விரும்புகிறார். அந்த குயவன் கையில இருக்கிற அந்த முதல் பாத்திரமா நம்மள வணைய வச்சார் பத்தியா, அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் கொண்டு போக விரும்புகிறார். God wants to bring us back to the love of Christ. ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ள, அவருடைய சித்தத்துக்குள்ள, அந்த பரம அழைப்புக்குள்ள மறுபடியும் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மளை அப்படி மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் நம்மளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பவுலை போல, ஆமென், சீலாவை போல, ஆமென், பேதுருவை போல, இவங்க எல்லாரையும் கர்த்தர் எப்படி மாற்றினாரோ நம்மையும் அப்படி மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியமும் அதை என்ன பண்ண முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை காரியங்கள் எழுப்பி வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தையும் கிருபையும் வல்லமையும் கர்த்தர் உனக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல பாத்திரங்களை கொண்டு போய் இப்ப வைக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் அந்த பாத்திரத்துக்கு தெரியாது. ஆனா அதை உருவாக்கின தகப்பனுக்கு தெரியும். இந்த பாத்திரத்தை இந்த காரியத்துக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை கர்த்தர் இந்த பாத்திரத்தின் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறார். God wants to fulfill his purpose through you and me. ஆண்டவர் நம்மை கெட்டு போன அப்படியே தூக்கி எறிகிற தேவன் அல்ல, மறுபடியும் ஒரு நல்ல பாத்திரமாக வணைய விரும்புகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் நல்ல பாத்திரமாக வணைய விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எரேமியால வாசிக்கிறோம். எரேமியா 6வது அதிகாரம், ஜெரமியா chapter 6 verse 9 நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம்.
சபையே இதை உணர்ந்து. நீ கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கு சொல்றாரு. சபையே இதை நீ உணர்ந்து. நீ உலகத்துல உன்னை சுற்றி நிறைய காரியங்கள் கூப்பிட்டே இருக்குது உண்மை. ஆனா ஒரு நாள் உன் மகிமையும் உன்னுடைய காரியங்களை நீ விட்டுறாத. அசில பார்க்கலாம் 96 கீழே இருக்கும் பாருங்க. சபையே இதை கேள் உணர்ந்து. பூமியே கேள். ஆமென். சபையில் இருக்கும் பாருங்க. ஜாதிகளே கேளுங்கள், சபையே. ஆமென். சபையே அவருக்குள் உங்களை சுற்றி நடக்கிறத அறிந்து கொள். இன்னைக்கு நிறைய மரணங்களை பார்த்து கூப்பிடுது அவங்களுக்குள்ள, வா நீ வந்துரு. உலக காரியங்களும் ஐஸ்வர்யமாய்க்குது, தேசத்தினுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாம் நம்மளை கூப்பிடுது. வா வா, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், சபையே இதை நீ என்ன பண்ண, நீ இன்னைக்கு உணர்ந்து கொள். உன்னை நான் திராட்சை செடி அழைச்சிருக்கிறேன், ஒலிவ மரம் அழைச்சிருக்கிறேன், அத்தி மரம் அழைச்சிருக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் வரங்களையும் மேன்மையும் ஒரு நாள் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத. இன்னைக்கு சபையே இதை நீ என்ன பண்ணு, உணர்ந்து. ஹல்லேலூயா. நீ கர்த்தர், God called us to be in the presence of God. He reminding us that we must be aware. Amen. And we must discern these things in our life. இதை உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இது எல்லாம் உணர்ந்து ஜெபிக்க தான் கர்த்தர் நம்ம அழைச்சு வந்திருக்கார். இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களை உணர்ந்து ஜெபிக்க சபை கர்த்தர் நம்ம அழைச்சு வந்திருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. சபையே இதை உணர்ந்து கொள். நாங்கள் உணரணும், எங்க சபை உணரணும் ஆண்டவரே. எல்லா சபைகளும் இதை உணரணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. அந்த உணர்வின் ஆவி எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. அந்த உணர்வின் ஆவி எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. லீமா ராகா தரபோ ஷபனா லீமா ரந்துலோ ஷியம் கதரவலபோ லீப்ரா பகுதன மன ஹந்தலரிவி கதரலரவலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எங்களை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிலைமையில நாங்கள் இருக்கிறோம், தேசம் என்ன நிலைமையில இருக்கிறது, சபைகள் என்ன நிலைமையில இருக்கிறது, விசுவாசிகளுடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து அதற்காக தரப்பில் நின்று போராடி ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஆமென், ஆமென். ஷபரபல தரபல கதல லீமரா அபுதன லரகபலனமா லிப்ரப ஹந்தரலரபலபோ ஷபனா. ஆமென், ஆமென். Glory, 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 glory. Amen. Amen, amen, Jesus. Glory to the Lamb of God. Glory to the Lamb of God. Shabarada lavana, limana. Amen, Jesus. Glory to Shantara limana rabagaduna. Shikara babo Shantara rabagama. Kirabata. Amen. Amen. எல்லாரும் எழுந்து முன்னாடி வரணும். எல்லாரும் எழுந்து முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் நம்ம கடைசியா நம்ம ஜெபிக்க போகணும். ஹல்லேலூயா. சபையே இதை நீ உணர்ந்து கொள். சபையே இந்த காரியங்களை நீ அறிந்து கொள்.
உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உணர்ந்துக்கொள். உன்னை எப்படியாவது இழுக்கணும், உன்னை எப்படியாவது இந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறேன்னு அந்த வல்லமையை ஆமே போராடி கொண்டு இருக்கிறது. ஹalleluya. நிறைய மக்கள் உன்னை பார்த்து சொல்லலாம், ஹalleluya, நான் உனக்கு தரேன், நான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், என் கீழ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காரியங்களை நாங்க உணரணும் ஆண்டவரே. ஆமே. எல்லாம் வாங்க முன்னாடி வந்துருங்க, வாங்க முன்னாடி வாங்க. எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்துல நிறைய காரியங்கள், இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. ஹalleluya. தேசத்துல பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. தேசத்துல அதிகமான காரியங்கள் ஆமென் விரோதமா, சபைக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா போராடி கொண்டு இருக்கிறது. ஹalleluya. ஆமென். பிரணி அவர் ஒரு அந்த வாட்ஸ்அப் இதை காட்டின அப்படி, அதாவது அந்த ஆல்டர்ஸ் நீங்க அந்த ஃபார்ம் ரோல அவங்க ஒரு ரூலை போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? யாரும் வந்து சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதபடிக்கு பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு கவுன்சில் பேன் பண்ணியிருக்கிறாங்க. டாக்ஸ் கொடுக்க முடியாதான், ஆண்டவர் குறித்து சொல்றதுக்கு எதுவும் நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாதான், யாரையும் வந்து நம்ம போயிட்டு அவங்க கிட்ட சொல்லவும் கூடாதுன்னு பயங்கர ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹalleluya. அவங்க எல்லாரும் அனுப்பி ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை சபை உணர வேண்டும். ஹalleluya. ஆமென். இந்த சர்ச் இந்த எல்லா தேசம் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அந்த முள்ள நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்குது. ஹalleluya. ஆமென். முட்களை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கிறது. ஆமென். அது நினைக்குது அதுதான் எனக்கு ஷேடுன்னு. ஆனா பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை உணர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹalleluya. நம்ம எல்லாரும் கருத்தா நம்ம ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த தேசத்துல சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டு வந்து வருகிறது. சுவிசேஷம் சொல்லப்படாதபடிக்கு தடைகள் வருகிறது. ஹalleluya. கர்த்தரது காரியங்கள் எல்லாம் மாற்றணுமே, தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் கர்த்தர் தொடணுமே, தேசத்தை கர்த்தர் ஆண்டவராமே தலைவர்களை தொட்டு ரட்சிக்கணுமே. கவர்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹalleluya. ஆமென். ஆமென். எல்லாரும் இணைந்து ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே கவுன்சிலுக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம், எம்பி மாதிரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் தொடராயா, அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அறிய ஆண்டவர் அப்பா அந்த தேசத்துக்கு நன்மை பயக்கிற திட்டங்களை செயல்படுத்துகிற அந்த கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு தரணுமே, தரணுமே. சபைக்குள்ள அந்த பாரம் வரட்டும், தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த பாரம் வரட்டும். எங்க காரியங்களுக்காக நாங்க வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, ஸ்ரீரங்கமாய் வாழ்ந்தது போதும், எங்க சொந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினது போதும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக திரண்டு வாசல்ல நின்று ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் போடுவீராக. கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட பாரத்தை நீர் எங்க சபைகளுக்கு தருவீராக. ஜெபம் ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினாலே அப்பா ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் மாறணுமே, தலைவர்கள் எல்லாம் மாறணுமே.
சபைகளெல்லாம் மாறட்டையா, மாறட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் சபைகளா மாறட்டும், வல்லமை ஆண்டவரே வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே சொல்லுறோம், ஒவ்வொருவருக்குள்ள இந்த பாரத போடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தரை எக்கிப் பண்ணுங்க, எடுத்து பயன்படுத்துங்க, நல்ல பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்துங்க, ஒலிவ மரமாக, அத்தி மரமாக, திராட்சை கொடியாக கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட தாகத்தை கர்த்தரை போடுவீராக. ஊற்றுமையா மலமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா மலமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்று வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. இளைஞர் மேலும் முதியோர் மேலும் வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை இந்த தேசத்துல, ஒற்றுமையா வல்லமை எங்க சபைகளிலே, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். கேளுங்க, எங்க தேசத்துல ஒற்றுமையா ஒற்றுமையா
அப்பா இயேசுவே வல்லமையே தாகத்தோடு ரமதர மனசதனா தினேந்திரோ எங்க தேசத்துல ஊற்றுமையா வல்லமையே தோடி காத்து நிற்கிறோம் தோடி காத்து நிற்கிறோம் தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் வாழ்க நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் தாகமுள்ளவன் தண்ணீரை சமலபதல மௌரியம் நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் ஊற்றுமையா ஓ ராமாலி மந்தர மௌரியா கேட்டுக்கும் பொழுதே ஒரு வல்லமை நீங்க கேட்டுக்கும் பொழுதே ஒரு வல்லமை ஹalleluya உங்க குடும்பத்துல கர்த்தரின் பொழுது நம்முடைய மகிமையினால நம்முடைய வல்லமையினால நம்முடைய அபிஷேகத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப விரும்புகிறார் உங்க குடும்பத்தை நிரப்ப விரும்புகிறார் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே உங்க குடும்பத்தை கர்த்தர் நம்முடைய மகிமையினால நிரப்ப விரும்புகிறார் உங்க பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய வல்லமையினால நிரப்ப விரும்புகிறார் ஹalleluya பால ஷபல அதிரவால வரபோ ஹalleluya வருகிற நாட்களிலே கர்த்தர் ஒரு வல்லமையினால உன்னை நிரப்பி ஒரு அக்கினியாய் உன்னை மாற்றி நம்முடைய அபிஷேக தைலத்தினால ஒரு வல்லமையோடு எல்லாவற்றையும் நிரப்ப இந்த நாளிலே கர்த்தர் ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் சபையின் மேலே கர்த்தர் நம்முடைய அபிஷேக தைலத்தை அவர் ஊற்றி ஊற்றி நிரப்பி ஹalleluya நமக்கு பிரியமான பாத்திரமாக உன்னை வளைந்து கொண்டு அவர் ஆனந்தமாய் இருக்கிறாரா ஹalleluya மாதா சபமா பொங்கி வருகிற தைலம் பொங்கி வருகிற அபிஷேக நதி இப்பொழுது உனக்குள்ள இறங்கி வருகிறது உன் குடும்பத்துக்குள்ள இறங்கி வருகிறது உன் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது ஆமா 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 வீட்டுல இருக்கிற எல்லா டிஸ்பியூட்டையும் வீட்டுல இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் வீட்டுல இருக்கிற அருவருப்புகளையும் வீட்டுல இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுகிறார் உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு வல்லமையான காரியத்தை இப்பொழுது ஆண்டவர் நடப்பிக்கிறார் இனி சண்டை இல்லை சச்சரவு இல்லை ஓ போராட்டம் இல்லை no dispute no more coercion no more fighting in the house hallelujah there will be a peace that passes all understanding உனக்குள்ள வருகிறது வருகிறது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமாண்டவரே என் குடும்பத்துக்குள்ள இப்பொழுது ஓ ரீமா சபல மௌரி அந்தரலரபா ஓ ரீகா லபர மௌரி அந்தரலரபா ஆண்டவர் ஒரு வீட்டை ஒரு குட்டி பரலோகமா மாற்றுகிறார் நான் உன்னை வீட்டார்வோம் என்றார் as for me and my household we will serve the Lord we will serve the Lord ஊழியம் செய்கிற குடும்பமா கர்த்தர் மாற்றுகிறார் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு ஊழியம் செய்கிற குடும்பமா கர்த்தர் மாற்றுகிறார் நம்முடைய அபிஷேக தைலத்தை இப்பொழுது ஊற்றுகிறார் அவருடைய வல்லமையினால உன்னை நிரப்புகிறார் கர்த்தருடைய மகிமை உன் மேலே இறங்கி வருகிறது ஹalleluya ஹalleluya அந்த தேசத்துல எரிந்து சுடர்விட்டு பிரகாசிக்கிற வெளிச்சமா உன்னை மாற்றுகிறார் thank you holy spirit thank you lord நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே கடைசியா நம்ம ஜெபிக்க போகிறோம் விசேஷமா தேவையோடு கூட ஆமென் அநேகருக்கு விசா பிரச்சனைகள் இருக்கிறது வேலையில பிரச்சனை இருக்கு சரியான வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்கு கர்த்தர் இந்த தேசத்துல நீங்கள் வாழபடி தங்கியிருக்கும்படி கர்த்தர் ஒரு வாசலை வந்து வணங்க ஆண்டவர் ஒரு கதவை திறந்து கொடுக்கணும் அவர் அற்புதத்தின் தேவன் ஆமென் இஸ் a miracle working God and the promise keeper இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் பாரத்தோடு கூட ஆமென் ஹalleluya ஆண்டவரே சபைகளில் விசாரிக்கிற பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் விசாக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒரு மிரக்கல் இந்த விஸ்டோம் எல்லாரும் பாரத்தோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாமா எல்லாரும் இணைந்து பாரத்தோடு உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாமா அன்பு தேவனே ஜெபம் பண்ணுங்க அப்பா ஜெபம் பண்ணுங்க இயேசுப்பா பிள்ளைகளுக்கு இந்த ஒரு விசாவை கட்டளையிடுங்க ஆண்டவரே இந்த தேவைகளை சந்திங்கப்பா நல்ல ஒரு வேலையை கட்டளையிடுங்க grant them a job Lord grant them a wisdom Father amen ஆண்டவரே எத்தனை தடைகள் அவங்க வாழ்க்கையில இப்பொழுது ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக oh we pray that
every prayer, every barrier shall be destroyed through the power of the Spirit. Amen. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால எல்லா barriers-ஐ கர்த்தர் உடைத்து, you are the breaker of a barrier. ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னாக சென்று எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல இந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்படும். அதே போல குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை ஏற்ற நேரத்தில் தரணும். அனைவருடைய கர்ப்பங்களை திறக்கணும். கர்ப்பத்தை எப்பதான் கர்த்தர் திறக்கணும். கர்ப்பத்தை அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பங்களும் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்பட கரங்களை வலது கரத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா அடைக்கப்பட்ட கர்ப்பங்களும் எல்லா அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் வாசல்களும் இப்பொழுது திறக்கப்படுவதாக. எப்பதான் என்று திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்ப வாசல்களையும் தேவரீருடைய வல்லமையினால கத்த திறந்து ஏற்ற காலத்துல உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாங்க நீங்க சொன்னீங்களே. அப்படியே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கத்தர் அந்த நல்ல ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தினால செல்வத்தினால கத்தனை நிரப்புங்க ஆண்டவரே. விஷயம் தெரிவிக்கிறோம் கத்தர் ஆண்டவரே பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்ப வாசல்களை எல்லாம் திறந்து ஆண்டவரே பிள்ளை செல்வத்தினால கத்தனை நிரப்புங்கப்பா. நிறைய பிள்ளைகளுக்கு இந்த ஆட்டிசம் ADHD நிறைய பேர் இருக்குது. ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. பெற்றோர்களுக்கு ரொம்ப பிரச்சனை, எப்படி சமாளிக்கிறது தெரியல. how to manage, how to bring them up, it's not a challenging thing nowadays. நம்ம பிரச்சனைக்கு போகிற கர்த்தரால் சுகமுடன் மாற்ற முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. எல்லா ஆர்டிஸ்டிக் பிஹேவியர் ADHD எல்லாத்தையும் கர்த்தர் சுகமாக்கணும். நம்ம பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரை இறங்கி வரணும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு வந்தா எப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்களோ அதே போல கரங்களை உயர்த்தி பாரத்தோடு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உங்களுக்காக ஜெபித்து நாம் அனுப்ப விரும்புகிறோம். யாருக்காவது சரீரத்தில் வேதனை